பானு மம்மிஸ் கிச்சன்லேருந்து பானு மம்மி. இன்றைக்கி நம்ம சம்பா ரவை, சம்பா கோதுமையில் வர ரவையை வச்சு நம்ம இன்றைக்கி அல்வா பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். கோதுமை அல்வா செய்யறதுக்கு சம்பா கோதுமை ரவை, அதை நல்லா ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். கோதுமையில் பண்ணலாம், ஆனால் இதில் பண்ணினோம்னா பாலும் நிறைய வரும், நெய் ஜாஸ்தி இழுக்காது. இதை நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சு இப்போ இதை அரைச்சி பால் எடுக்கணும். பால் எடுத்து அந்த பாலும் குறைஞ்சது 4 மணி நேரம் புளிக்கணும். அப்போ தான் அல்வா சூப்பராக வரும். இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பால் எடுக்கணும், அரைச்சி பால் எடுக்கணும். அதை கோதுமையை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த பாலை இதில் வடிகட்டிடணும். அப்போ தான் அதில் இருக்கிற திப்பியெல்லாம் நிற்கும். அந்த அரைச்ச பால் வடிகட்டி எடுக்கிறப்போ அந்த திப்பியானது இப்படி வந்துடும், சக்கையெல்லாம். அதை எடுத்து தூக்கி போட்டு இந்த பாலை ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சோம்னா அல்வா சூப்பராக வரும். அதனால் இந்த பாலை இப்போ எடுத்து வச்சு ஒரு 4 மணி நேரம் கழித்து அல்வா கலரலாம். அல்வாவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நெய் விட்டு ஒரு 3-4 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறமா அது மேலே மேலே நெய் விடணும். ஃபஸ்ட்டு இப்போ இதில் முந்திரியை பொரித்து எடுத்து வச்சுடலாம். முந்திரி இந்த மாதிரி கலர் மாறி இருக்கு, ரொம்பவும் செவக்க வறுக்க வேண்டாம். ஒரு மாதிரி கோல்டன் கலர் வந்த உடனே இதை இறக்கி நறுக்கி அந்த பக்கமாக ஓரமாக வச்சுட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தண்ணி விட்டு வெல்லத்தை கரைய விட்டுக்கணும். நம்ம அரைச்சி வச்ச கோதுமை பால் 4 மணி நேரம் ஆச்சு, நல்லா புளிச்சிருக்கு. இது வெள்ளைப்பாகு எடுக்கணும். வெள்ளைப்பாகு எடுத்துட்டு இதை அதில் ஊற்றி கலக்கணும். வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுத்து. இதை நம்ம இப்போ வடிகட்டிக்கணும். இல்லைன்னாக்கா மண் இருந்துச்சுன்னா நரன்னு இருக்கும், அத்தனையும் பாழாக போயிடும். அதனால் இதை நல்லா வடிகட்டிக்கணும். இதில் எவ்வளோ மண் இருக்குது பார்த்தீங்களா? அதால் தான் வடிகட்டிக்க சொல்கிறது. அதே உருளியில் நல்லா அலம்பிட்டு வெள்ளைப்பாகை வெள்ளை கரைசலை எடுத்து அதில் ஊற்றிடணும். இப்போ வெல்லம் நல்லா கெட்டி பாகு வரணும். வெல்லம் நல்ல பாகு வந்துச்சு. இதை இப்படி பார்க்குறப்போ இந்த மாதிரி விட்டு விட்டு வருது இல்லையா, இதுதான் கம்பி பாகுன்றது. இருக்கிறப்ப அப்படியே சேர்ந்தாப்புல வரும். இதுதான் இப்போ அரைச்சி வச்சு வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கோதுமை பால் எடுத்து இதில் ஊற்றி நல்லா கலரிண்டே வரணும். அது அல்வா பதத்துக்கு வரும். இந்த மாதிரி அல்வா சேர்ந்து கலரினாப்பில் வரணும். இன்னும் நல்லா வரும், ஒட்டாமல் வரணும் பாத்திரத்தில். அதுதான் பதம். இப்போ சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் ஏலக்காய் பொடி போட்டுட்டு இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த முந்திரி நல்லா ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலரணும். பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்ற அளவுக்கு அல்வாவை கலரணும். இந்த கோதுமையில் ரவையில் பண்ணோம்னா, சம்பா கோதுமை ரவையில் பண்ணினோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நெய்யும் ஜாஸ்தி இருக்காது. ஒரு சிலர் சம்பா கோதுமை ஊற வச்சு பண்ணுவா, அப்படியும் பண்ணலாம். இது சர்க்கரை போட்டும் பண்ணலாம். ஆனால் சர்க்கரை போட்டு பண்ணும்போது நம்ம கலர் பொடி போடணும். இது வெல்லத்துக்குன்னா நம்ம கலர் போடாமல் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காமல் அப்படியே கலரெல்லாம். நம்ம விட்ட நெய் எல்லாம் அப்படியே காணாமல் போயிடுத்து. இப்போ திரும்பியும் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய். அல்வாக்கு நெய் முக்கியம்.
இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் கலரணும். இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய். கிட்டத்தட்ட இதுக்கு 1/4 கிலோ நெய்க்கு செலவாகும். இப்போ பாத்திரத்தில் ஒட்டாதிக்கு அல்வா நல்லா வந்தாச்சு. இதை நம்ம தட்டில் நெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் இப்போ இந்த அல்வா நல்லா செட் ஆகிடுது. தொட்டு பார்த்தோம்னா அமுங்கிறது இதுதான். இப்போ இதை பீஸ் போடணும். சுவையான சாஃப்டான அல்வா தயார்.